தென்னக பெரும் பகுதி மக்கள் பெரிதும் விரும்பி இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கட்டித்தந்த இந்த நூலகத்தை ஏன்னா ஒரு பெரும் மழை தமிழ்நாடு முழுவதும் பெய்திருக்கிறது. ஆனால் மழை பெய்திருக்கிற காரணத்தினால் நூலகத்தில் எங்கேயாவது தண்ணீர் கசிவு இருக்கிறதா, முறையாக பொதுப்பணித்துறையின் அவைகளெல்லாம் பராமரிக்கப்படுகிறதா என்பதற்காகத்தான் நானும் நம்முடைய கமர்ஷியல் டேக்ஸ் அமைச்சர் அவர்களும் எங்கள் துறையினுடைய செயலாளரும் நாங்கள் ஆய்வு மேற்கொண்டோம். எந்த இடத்துலையும் நீர்க்கசிவெல்லாம் எதுவும் இல்லை. அங்கே இருக்கிற லைப்ரரினை கேட்டேன், இல்லை முறையாக இருக்குது, எங்கேயும் வந்து பிரச்சனையும் கிடையாது. தினமும் வந்து ஏஇ ஸ்கொயர் டெய்லி வராங்க, வாரத்துக்கு ஒரு முறை வந்து இ வராது, மாதத்துக்கு ஒரு முறை தலைமை பொறியாளர் நேரடியாக இந்த நூலகத்திற்கு வருகிறார்கள். அதனால் மெயின்டெனன்ஸை பொறுத்தளவுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இந்த நூலகத்தை ஏறத்தாழ நூலகத்தை பயன்படுத்துவார்கள். அதே போன்று அதே நேரத்தில் வந்து வாசகர்கள், தேர்வு போட்டியாளர்கள் என்ற அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் நேற்றைய வரைக்கும் 13,59,996 பேர் இந்த நூலகத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது சராசரி என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் 2,650 பேர் சராசரி இந்த நூலகத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நூலகத்தில் வந்து 550 பேர் பார்வையாளர்கள் திறந்தவெளி என்ற அடிப்படையில் ஏற்கனவே நான் போன முறை வந்து சொல்லிட்டு போனேன். இந்த திறந்தவெளி அரங்கம் என்பது 4,737 பேர் திறந்தவெளி அரங்கம் கட்டுவதென்று அரசின் சார்பாக 2,28,60,000 ரூபாய் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக நிதித்துறைக்கு போயிருக்கிறது. அது வந்தவுடனேயே ஒப்பந்தம் கோரப்பட்டு அந்த திறந்தவெளி அரங்கமும் அமைப்பதென்று அரசின் சார்பாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இது அன்னில் இந்த வெளியில இருந்து வந்து புத்தகத்தை வைத்து படிக்கிற பார்வையாளர்கள் அந்த இடம் போதில்லை. இப்ப இருக்கிற இடம் ஏற்கனவே இருக்கிற இடம் போதலை. அதனால வந்த நேரத்தில் சில கோரிக்கை வைத்தார்கள். நம்முடைய மாண்புமிகு இந்த மதுரை அமைச்சர் மாண்புமிகு மூர்த்தி அவர்களும் முதலமைச்சரை சந்தித்து பார்வையாளர்கள் வந்து படித்து போவருடைய பார்வையாளருடைய எண்ணிக்கையை கூடுதலாக கட்ட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதற்கானங்க 10,17,17 மதிப்பீட்டில் 11,460 சதுரடிகள் ஏறத்தாழ கூடுதலாக இன்னும் 200 பேர் உட்கார்ந்து படிக்கிறதுக்கு வேண்டிய 3 தளங்கள் உள்ள ஒரு கூடுதல் கட்டடத்தையும் கட்டுவதற்காக அது துறையின் சார்பாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். முதலமைச்சருடைய அனுமதிக்கு பின்னால் அட்மினிஸ்ட்ரேஷன் சேங்ஷன் உடனே ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு அந்த பணிகள் விரைவாக நடைபெறுவதற்கு வேண்டிய பணிகளை நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்போ நாம் நின்று இங்கே பேசிக் கொண்டிருக்கிற இடம் என்பது கோரிப்பாளையம் பகுதி. நீண்ட நாட்களாக கோரிப்பாளையத்தில் உயர்மட்ட சாலை அமைக்க வேண்டும் என்று இந்த பகுதியுடைய மக்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய தளபதி அவர்கள் சட்டமன்றத்திலே சம்பந்தமாக அவர்கள் பேசினார்கள். உள்ளூர் அமைச்சர் மூர்த்தி அவர்களும் முதலமைச்சரிடத்திலே அழுத்தம் கொடுத்த அடிப்படையில் அதற்காக திட்ட மதிப்பீடெல்லாம் இந்த அரசு ஏற்பாடு செய்து நீண்ட நாள் கோரிக்கையை அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் கோரிப்பாளையம் சம்பந்தப்பட்ட அந்த பால பணிகள் 190 கோடி ரூபாய்க்கு நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக திட்ட மதிப்பெல்லாம் தயார் செய்துவிட்டு டெண்டர்கள்லாம் கோரப்பட்டு முதலமைச்சர் அவர்களே இந்த பணியை வந்து தொடக்கி வைத்தார்கள். இது ஏற்கனவே அந்த ஒப்பந்தாளர் நான் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அடுத்த 2025 டிசம்பருக்குள் இதை முடித்தாக வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன். இப்போ ஏறத்தாழ ஒரு 25% பணிகள் தான் முடிவிட்டிருக்கிறது. மாதம் தலைமை பொறியாளர்கள் இங்கே நேரடியாக வந்து இதை ஆய்வு செய்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்னும் கொஞ்சம் வேகமாக விரைந்து பணிகள் ஆற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நானே இங்கே ஆய்வு மேற்கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன். இது அந்நிய ஒட்டி அப்பல்லோ மருத்துவமனை பாலம் அது 107 கோடி ரூபாயில அந்த திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு டெண்டர்லாம் கோரப்பட்டு அதே முதலமைச்சருடைய திருக்கரத்தால் தான் அந்த பணியை தொடக்கி வைத்தார்கள். அது அடுத்த 25 ஆகஸ்டுக்குள்ளேயே அந்த பாலப்பணிகள் முடிவடைந்துவிடும். ஏன்னா அதை பொறுத்தளவுக்கு 32% பணிகள் அங்கே நடைபெற்றிருக்கிறது. இந்த பணி கோரிப்பாளையம்ன்றது 25% பணிகள் நடைபெற்றிருக்கிறது. தலைமை பொறியாளர்கள் ஆய்வு செய்வது அல்லது செயலாளர் ஆய்வு செய்து அமைச்சராக நாங்கள் ஆய்வு செய்வது என்பது குறிப்பிட்ட காலங்களிலேயே இந்த பாலங்கள் எல்லாம் கட்டி முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் ஆய்வு மேற்கொள்கிறோம். என்னை பொறுத்தளவுக்கு 2 ஒப்பந்ததாரர்களும் சிறப்பாக தரமாக நான் எண்ணுகிற அளவுக்கு மைல்ஸ்டோன்ற அளவுக்கு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால வந்து அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் முதலமைச்சரோட திருக்கரத்தால் திறந்து வைக்கப்படும். கட்சியில் ஏற்படுத்திய குழப்பத்திற்கு அமைச்சர் ஏவாவேலு தான் ஒரு காரணம்.
அது நீங்கள் கேட்குற கேள்வி தப்பான கேள்வி கேட்குறீங்க. குழப்பம்னு எதுக்கு சொல்கிறீங்க? அவர் சொன்னதே வந்து அழுத்தம் கொடுத்தாருன்னு சொல்கிறாருங்க, அப்புறம் குழப்பம்னு ஏன் சொல்கிறீங்க? நீங்கள் குழம்பு இருக்கிறீங்க. அழுத்தம் கொடுக்குறாருன்னு சொல்கிறாரு, நான் அப்படியே அழுத்தம் கொடுக்கல. என்ன பொறுப்பு? நான் அழுத்தம் கொடுக்கல, அவ்வளோதான் வச்சியான். அதாவது 2001 சட்டமன்ற உறுப்பினராக மங்களூர் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று திருமாவளவன் சட்டமன்றத்துக்கு வந்த பொழுது அவருக்கு பக்கத்து சீட்டு நான். அன்னையிலிருந்து எனக்கும் அவருக்கும் நட்பு என்பதை தாண்டி ஒரு சகோதர பாசத்தோடு எங்கள்கிட்ட பழகக்கூடியவர். எந்த காலகட்டத்திலும் சில நேரங்கள் இடைப்பட்ட காலங்களில் எதிர்முகாம் என்ற நிலை எடுத்த பொழுது கூட அவர் என்னிடம் நல்லா பேசிட்டு இருப்பார். எப்பவுமே அப்படி ஒரு நல்ல ஒரு சகோதரன், நல்ல ஒரு நட்புக்குரியவர் தான் அவர். ஆனால் அவர் என்கிட்ட வந்து பேசுறாருன்றதாலே நான் அழுத்தம் கொடுத்துட்டு பொருள் இல்லை, அப்படி அழுத்தம் கொடுக்கவும் இல்லை, அது அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ரெண்டாவது வந்து அவர் வந்து அழுத்தம் கொடுத்து அதனால தான் இல்லை, அவரே ஒரு நல்ல ஒரு அறிவாளி, அரசியல் நல்ல தொலைநோக்கு பார்வை உள்ளவர், அரசியலை பற்றி நன்கு புரிந்து கொண்டவர். அவருக்கு இன்னொருத்தரம் அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் சுயமாக எந்த முடிவு எடுப்பதற்கு அந்த அரசியல் கட்சியில் அவருக்கு உண்டு. அவர் தான் அந்த நிறுவன தலைவர். எந்த முடிவும் எடுக்கலாம் முடிய அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து ஏவாவியில் வந்து அழுத்தம் கொடுக்குறாருன்னு சொன்னால் நான் வந்து அவர்கிட்ட பழகிறதுக்கு நான் 2001 நான் பழகி கொண்டிருக்கிறேன். அதுக்கான ஆதவ அர்ஜுனா கிட்ட போய் பர்மிஷனாக கேட்க முடியும். நான் அப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்றத்துக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. அப்படி ஒரு சம்பவம் நடைபெறவில்லை.